இது ஒரு வித்தியாசமான கதை. மீனாட்சியம்மன் கோயிலுக்கு டாம் அண்ட் ஜெர்ரி வந்தால் எப்படி இருக்கும் என்கிற வினோதமான கற்பனை. துள்ளி குதித்தோடும் பசுமை நிறத்து கண்களுடன் கூடிய சாம்பல் மற்றும் வெள்ளை நிற பூனை டாம் மற்றும் புத்திசாலியான தாமரை வண்ண இலை பொருத்திய ஜெர்ரி இருவரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் நுணுக்கமான செதுக்கப்பட்ட வெளிப்பிரகார மண்டபத்தின் முன் நெரிசலான வரிசையில் நிற்கின்றனர். இந்தியாவின் பண்பாடு மற்றும் கலாச்சாரம் மிகுந்த கோலங்களால் சூழப்பட்டிருக்க அவர்கள் எதிரெதிராக நெருங்கி நிற்க டாமின் காதுகள் பின்னிற்கு போய் ஜெர்ரியின் கைகள் ஆவேசமாக அசைந்து கொண்டிருக்கின்றன. ஜெர்ரி வழக்கம் போல் ஏதாவது குறும்பு செய்து கொண்டு டாம்மை கோபப்படுத்தி இருவரும் அடித்து கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் வந்தனர். வெயில் தங்கமயமான ஒளியை வீச கோயிலின் கோபுரங்கள் மற்றும் உயரமான தூண்கள் ஒளிர்கின்றன. பின்னணியில் பாரம்பரிய உடையில் பக்தர்கள் விரைவாகச் சென்று சில விற்பனையாளர்கள் மணமிக்க மலர்களும் நிறமிகுந்த பொம்மைகளும் விற்று கொண்டிருக்கிறார்கள். இருவரும் நுழைவாயிலுக்கு அருகில் வரும்போது அமைதியான கருவறைக்குள் பிரவேசிக்கின்றனர். அங்கு ஆபரணங்கள் நிறைந்த மீனாட்சி அம்மன் தங்க முகத்துடன் மென்மையான சிரிப்புடன் அருளும் அழகிய செதுக்குகளாலும் புனித சின்னங்களாலும் சூழப்பட்டிருப்பதை காண்கின்றனர். மீனாட்சியை பார்த்ததும் இருவரும் சண்டை போடுவதை மறந்து அமைதியாக மீனாட்சி அருள் பெற்று வீடு திரும்பினர்.